ஹலோ, வெல்கம் டு அவர் சேனல் ஆச்சி மலர்கொடி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வர டிசம்பர் 13ஆம் வெள்ளிக்கிழமை கார்த்திகை திருநாள் வருது. அது பெரிய கார்த்திகைன்னு சொல்லுவாங்க. முருகனுக்கு ரொம்ப விசேஷமான நாள். அன்றைக்கி அப்பம் செஞ்சு சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுவாங்க. அந்த அப்பம் எப்படி பெருதுவாக பஞ்சு போல் செய்கிறது செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். ஒரு பவுலில் நான் காமிக்கிற மெஷரிங் கப் அளவில் ஒரு கப்பு பச்சரிசி எடுத்துக்கோங்க. அந்த அரிசியை தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு கழுவி தண்ணியை வடிகட்டிட்டு நல்ல தண்ணி ஊற்றி எல்லாம் ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுப்போம். ஃபஸ்ட்டு எல்லாம் தண்ணி ஊற்றி கழுவி எடுத்துக்கிறேன். இப்போ அந்த கழுவுன அரிசியில் நல்ல தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுக்கணும். இப்போ நான் வந்து நல்லா ஊறிட்ட அரிசி. இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து அதுக்கு ஒரு வெல்லம் பாகு தயார் பண்ணிக்கணும். அதுக்கு வந்து மெஷரிங் கப்பு அரிசி கப்பில் ஒரு கப்பு எடுத்தோன்னா 3/4 கப்பு வெல்லம் எடுத்துக்கோங்க. அந்த இனிப்பு போதும். அதில் வெள்ளத்தில் 3/4 கப்பு வெல்லத்துக்கு 1/4 கப்பு தண்ணி ஊற்றி அதை வந்து கரைச்சி எடுத்துக்கிறோம். பாகு பதம்லாம் பார்க்க வேண்டாம், கரைச்சி எடுத்துக்கிட்டால் போதும். ஏன்னா கரைச்சி எடுத்து அது தூசி மண்ணெலாம் இருக்கும், அது வடிகட்ட தான் அந்த இந்த அளவுக்கு நல்லா வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சி வந்தவுடனே இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அதை வடிகட்டி எடுத்துப்போம். இந்த அளவுக்கு வெல்லம் ஃபுல்லாக தண்ணியில் கரைச்சிட்டு இது மாதிரி வடிகட்டி எடுத்துக்க வேண்டியது தான். இப்போ அந்த அப்பத்துக்கு வெள்ளை கரைசல் ரெடி ஆகிட்டு அது ஒரு பக்கம் ஆறட்டும் சூடு. இப்போ நம்ம அரிசியை ஊற வச்ச அரிசி 2 மணி நேரம் கழித்து வடிகட்டியில் நல்லா வடிகட்டி நல்லா ஈரம் போக அரிசி கொஞ்சம் உலர்ந்தா போதும். உலர வச்சு அதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கணும். மிக்ஸி ஜாரில் சேர்த்துப்போம். இப்போ அரிசியை இப்போ போட்டாச்சு. அதில் வந்து வாசனைக்கு 3 ஏலக்காய், அதோட அது சின்ன சிட்டியை வந்து அளவு உப்பு, இதில் வந்து நல்லா ஒரு கப்பு துருவின தேங்காய், இது உப்பு, ஏலக்காய், துருவின தேங்காய். இப்போ இதை சேர்த்து இந்த அரிசியோட ஒரு மிக்சியில் இதை சேர்த்து ஒரு அரைச்சி எடுத்து கொண்டு வரேன், காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ வந்து இது ஓட்டி கொண்டு வரேன். மிக்சியில் அரைச்சாச்சு. இது மாதிரி 3/4 பதம் இருக்கிறப்ப இந்த சமயத்தில் நம்ம வந்து இதில் வந்து ஒரு வாழைப்பழம் நல்லா பழுத்த பழமாக எடுத்துக்கோங்க, ருசி நல்லாயிருக்கும். நான் பழுத்த பூவம் பழம் எடுத்திருக்கேன். இப்போ இந்த பழுத்த பழத்தை வந்து துண்டு போட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க அரிசியோட சேர்த்துக்கலாம். இப்போ துண்டு போட்டு சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் நம்ம கரைச்சி வச்ச வெள்ளைப்பாகை வந்து நல்லா ஆறி இருக்கும். சூடு ஆறின பிறகு சேர்த்துக்கோங்க. இப்போ அந்த வெள்ளைப்பாகையும் இந்த அரிசியோடு சேர்த்து அரைச்சிக்க வேண்டியது தான். இப்போ அரைச்சி எடுத்து வந்து கம்மி நல்லா மைய அரைக்கணும். அப்போ தான் வந்து அப்பம் நல்லா சாஃப்டாக இருக்கும். மைய அரைச்சி எடுத்து வந்து இப்போ நம்ம பவுலில் சேர்த்துப்போம். இல்லை இது மாதிரி பதத்தில் நல்லா அரைச்சி கொண்டு வரணும். இன்னும் நைஸாக இருக்குது பாருங்கள். இந்த பதத்தில் அரைச்சி கொண்டு வந்து இதை ஒரு மூடி போட்டு ஒரு 4 மணி நேரம் கொஞ்சம் புளிக்க வச்சுட்டு ஊற்றுவோம். அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ வந்து மூடி போட்டு வச்சுருவோம். 4 மணி நேரம் கழித்து எடுத்து பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு. அதுக்கப்புறம் நம்ம அப்பம் ஊற்றலாம். மாவு நல்லா எப்படி வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம அப்பம் ஊற்றி எடுத்து காமிக்கிறோம் பாருங்கள். இதுதான் கார்த்திகை திருநாள் அப்பம். வானலியில் எண்ணெயை ஊற்றி நல்லா காஞ்ச பிறகு ஒரு குழி கரண்டி மாவை எடுத்து அப்படியே அழகாக ஊற்றுங்க ரவுண்டாக. இப்போ ஊற்றினோடனே எப்படி மாவு ஊற்றினோடனே அப்படியே அப்பம் அப்படியே பொங்கிட்டு வருது பாருங்கள். தானாக எலும்பி வரும். அதுதான் இந்த மாவோட நம்ம அரைக்கிற மாவோட பக்குவம். அதை எலும்பி வந்துட்டு பாருங்கள். இப்போ நம்ம ஒரு செவந்த உடனே முன்பக்கம் பின்பக்கம் திருப்பி போட்டு எடுத்துட வேண்டியது தான். இதுதான் அப்பம். கார்த்திகை திருநாள் அப்போ அரிசி மாவுலேயே ரொம்ப சாஃப்டாக பஞ்சு போல் செய்யலாம். கொஞ்சம் நேரம் புளிக்க வச்சுட்டு செய்யணும், அவ்வளவு தான். இப்போ நல்லா முன்பக்கம் வந்தது பின்பக்கம் திருப்பி போட்டு நல்லா எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா பொன்னிறமாக எடுங்க, நல்லாயிருக்கும் அது. இப்போ நல்லா வெந்துட்டு இப்போ எடுத்தாச்சு. இந்த மாதிரி இன்னொரு அப்பமும் செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். எண்ணெயை வந்து மிதமான தீயிலே வச்சுக்கோங்க. ரொம்பவும் தீ இருந்தால்
உள்ளே வந்து வேகாது. இப்போ நான் மாவு ஊற்றின உடனே அது அந்த மாவு எப்படி எண்ணெயில் பொங்கி தானாக மேலே வரும் பாருங்கள். அது இவ்வளோ அழகாக வருது பூரி மாதிரி. இதான் மேலே விரிசல்லாம் இல்லாமல் வெடிப்பு இல்லாமல் நல்லா அழகாக வருது பாருங்கள். இப்போ உப்பி வந்தவுடனே இப்போ திருப்பி போட்டு எடுக்க வேண்டியது தான். இவ்வளோதான் ஈஸியாக இந்த வருஷம் கார்த்திகை திருநாளுக்கு இந்த அப்பம் செஞ்சு முருகனுக்கு நெய்வேத்தியம் பண்ணி முருகனோட அருளை பெறுங்க. இவ்வளோ அழகாக உப்பிட்டு வந்திருக்கு பாருங்கள் அப்பம். மிதமான தீயில் இருக்கிறதெல்லாம் அது கருகாமல் நல்லா செவந்து வெந்து வரும். அடுப்பு தீயை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இப்போ எனக்கு 1 கப்பு மாவுக்கு கிட்டத்தட்ட 10 அப்பத்துக்கு மேலே வந்திருக்கு. இப்போ வந்து இந்த அப்பம் வந்து எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். நான் சுட்டு வச்சு அப்பத்தை பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். இவ்வளோ அழகாக வருது. பச்சரிசி மாவு இவ்வளோ சாஃப்டாக செய்கிறது நான் சொன்ன பக்குவத்தில் செஞ்சிங்கன்னா இது மாதிரி எவ்வளோ சாஃப்டாக நான் அமைச்சு பஞ்சு போல் இருக்குது பாருங்கள். இந்த அப்பம் சாப்பிட அவ்வளோ ருசியாக இருக்குது. வச்சிருந்து சாப்பிட்லாம். இப்போ வந்து நான் சொன்ன அளவுகளோட இந்த பக்குவத்துக்கு வெல்லம் அரிசி எல்லாம் சேர்த்து மாவை நல்லா மைய அரைச்சி புளிக்க வச்சு எண்ணெயில் ஊற்றி எடுத்திங்கன்னா இந்த அப்பம் வந்துடும். இதை மாதிரி அப்பம் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.